கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஜூன் 7 எலன் ஜி வைட் அம்மையார் அவர்களுடைய மாரநாதா புத்தகம், பக்கம் 315. இன்றைய தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பானது வஞ்சிப்பதிலே ஆவி மார்க்கத்தின் பங்கு. வசனம் 1 யோவான் 4வது அதிகாரம் 1வது வசனம். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். ஆவி மார்க்கம் வெறும் மானிட வஞ்சகமே என்ற நம்பிக்கையின் மூலமாக அநேகர் கண்ணியில் அகப்படுகிறார்கள். இந்த வெளிப்பாடுகள் நேருக்கு நேராக கொண்டு வரப்படும் பொழுது அவைகளை தெய்வீக ஆற்றல் என்று கருதுவதை தவிர வேறு எதையும் அவர்கள் நினைப்பது இல்லை. இவர்கள் ஏமாற்றப்படுவார்கள். அதை தேவனின் மாபெரும் வல்லமை என்று ஏற்றுக்கொள்ளும்படி வழிநடத்தப்படுவார்கள். ஆவி மார்க்கத்தின் போதனைகள் சபைகளால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற போது மாம்ச சம்பந்தமுள்ள இருதயத்தின் மீது ஒப்படைக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடு அகற்றப்படுகிறது. இதுவும் மார்க்கம்தான் என்று சொல்லிக் கொள்ளும் நிலை கீழ்த்தரமான அக்கிரமத்தை மறைக்கின்ற ஒரு உடையை போலாகின்றது. ஆவி மார்க்கத்தின் வெளிப்பாடுகள் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் கொள்கைகளுக்கும் கதவை திறந்து வைத்து விடுகின்றது. இவ்வாறு தீய தூதர்களின் செல்வாக்கு சபைகளில் உணரப்படும். மக்களின் சுவைக்கு ஏற்ப நடத்தப்படும் ஊழியம் ஆவி மார்க்கத்தை வெற்றியுடன் எதிர்த்து நிற்க முடியாது. ஆவி மார்க்கத்தின் துயரம் தரத்தக்க செல்வாக்கினின்று தங்களது மந்தைகளை எதை கொண்டும் காப்பாற்றுகிற வழி அச்சபைகளுக்கு இல்லை. ஆவி மார்க்கத்தின் வருந்தத்தக்க விளைவுகள் அனைத்தும் இந்த காலத்திலுள்ள போதகர்கள் மீதே தங்கி இருக்கிறது. ஏனெனில் அவர்கள் சத்தியத்தை பாதங்களின் கீழ் போட்டு மிதித்து போட்டார்கள். அதற்கு பதிலாக கட்டுக்கதைகளை விருப்பத்தோடு தெரிந்தெடுத்திருக்கிறார்கள். சாத்தான் இந்த உலகத்தையே ஏமாற்றுவதற்கான தனது இறுதி முயற்சிக்காக நீண்ட காலமாக ஆயத்தம் செய்து வந்திருக்கிறான். ஏதேனில் ஏவாளிற்கு கொடுத்த உறுதிமொழியில் தான் அவனது அடித்தளம் போடப்பட்டிருக்கிறது. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆவி மார்க்கத்தை முன்னேற்றுவிக்கிற அந்த வஞ்சகத்தின் தலையாயை படைப்பிற்காக வழியை ஆயத்தம் செய்திருக்கின்றான். அவனது திட்டத்தின் முழு நிறைவேறுதலையும் இன்னும் அடையவில்லை. இறுதி கட்டத்தின் மீதியான நேரத்தில் அந்த காரியம் நிறைவேறும். அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலுமிருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கின்ற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகமெங்குமுள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகாநாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. தேவனுடைய வார்த்தையிலே விசுவாசம் வைத்து அவரது வல்லமையினாலே காப்பாற்றப்பட்டாலொழிய முழு உலகமும் இந்த வஞ்சகம் எனப்படும் அணிக்குள் அடித்து செல்லப்பட்டுவிடும். சாவை சந்திக்கின்ற ஒரு பாதுகாப்பிற்காக மக்கள் விரைவாக தாளாட்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தேவ கோபாக்கினை சொரியப்படுவதால் மாத்திரமே அவர்கள் விழிப்படைவார்கள். ஜெபம். பரிசுத்த ஆவியானவர் மூலம் தெய்வீக ஆறுதல் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பெருகுவதாக. ஆமென்.